ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பரான ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ரொம்ப நாளான ஒரு சின்ன கனவு அதை இன்றைக்கி நான் நிறைவேற்றிருக்கேன். அதனால் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு. எனக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு கார்டனிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி நம்ம சின்ன சின்ன ஒரு காய்கறியாவது நம்ம போட்டு வளர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம். வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த கஷ்டம் புரியும். நம்ம பாட் வைக்கிறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்குமே நிறைய பெர்மிஷன் வாங்கணும். வீட்டில் ஹவுஸ் ஓனர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட். அவங்க ஏதோ சொல்ல மாட்டாங்க. சரி அதனால் கொஞ்சம் சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ஈல்டு தரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா கீரை வகை தான். இந்த கீரை வகை தான் நாங்கள் முதல் விதைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த பாட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது 10க்கு 10ன்னு சொல்லிட்டு கீழே பிளேட்டு தனியாக இங்கே நர்சரி காமிச்சிருந்தாலும் அந்த நர்சரியில் ₹30 சொல்லியிருந்தாங்க. அந்த பிளேட் வாங்கினேன். அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டை பெருசாக இருந்தது. அதனால் நான் ஜல்லி ஒன்று ஒன்றா அந்த ஓட்டை மேலே வச்சு சும்மா அந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணுறதுக்காக அது வச்சு அதுக்கு மேலே மண் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த மண்ணிலே எல்லா உரமும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த மண் ₹100 சொல்லியிருந்தாங்க ஒரு மூட்டை. அந்த மூட்டை வாங்கிட்டு இந்த மண் போடும்போது ரொம்ப அழுத்தி போடாமல் நல்லா லூஸான இதுவாக போடணும். நம்ம போடும்போது ரொம்ப அழுத்தி விடக்கூடாது மண்ணை. ஃபஸ்ட்டு கீரை விதை போட்டதே பார்த்திங்கன்னா அரைக்கீரை விதை தான் போட்டிருந்தோம். 2 பாட் வச்சுருந்தோம். 2 பாட்லேயுமே அரைக்கீரை விதை தான் போட்டிருந்தோம். ஈவினிங் டைமில் தான் நாங்கள் இந்த விதை விதைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு மாதிரி கார்டன் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா நமக்கு சீக்கிரமாகவே பொருள் கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கீரை வகை தான். ஒரு 30 நாளே நமக்கு விளைச்சல் வந்துடும். நம்ம தக்காளி அதெல்லாம் போட்டோன்னா டைம் எடுக்கும், 3 மாதம் எடுக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டதுனால கீரை போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நான் கீரை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த விதை தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பியும் ஒரு மண் போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருந்தேன். இதோட எலாபரேட்டட் வீடியோ நம்ம சேனலில் நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கண்டினியூஷன் மினி விலாகாகவும் நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நானுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். உங்கள்கிட்ட தான் நானுமே இதை ஷேர் பண்ணி எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ண போகிறேன். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.